ரிஷபராசினர். இவங்களுக்கான தாந்திரீக முறையில ப்ரெடிக்ஷன் அப்புறம் ப்ரெடிக்ஷன். ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இந்த ராகு, கேது அப்படின்ற மாரியான ஒரு முறையை தவிர மத்தது எல்லாமே ரொம்ப வண்டர்ஃபுல்லா பலன் தரக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமாக ம். தேவையானவர்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நிலையில் தான் ரிஷபராசினை பொறுத்தவரைக்கும் இருக்கிறார்கள். எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் எதிர்பார்க்குற மாரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ராகு, கேது சாந்தி அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்யறது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மத்தபடி பார்த்தோம்னா, பணவரவு அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்த பொறுத்தவரைக்கும். இத வந்து அவங்க வந்து ஒரு கோல்டன் பீரியடா பார்த்து அத யுட்டிலைஸ் ம். பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிய பார்க்கணும் அவங்க. கண்டிப்பான முறையில இத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாரியான விஷயமா பார்த்துட்டாங்கன்னா, ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இதேபோல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வீட்டு பெண்களை மிக மிக உயர்வாக நடத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயத்திலயுமே கவனம் செலுத்தணும். இந்த ம். ஒரு வருஷம். அப்படி கவனம் செலுத்தினா, அவங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆ வீட்டு பெண்களை வந்து அவர்கள் வந்து அவமதிக்காமல் நன்றாக நடத்துவது, பிற பெண்களையுமே அது மாதிரியான ஒரு விஷயமாக நன்றாக நடத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அவர்கள் எண்ண அளவிலேயே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது அப்படின்றதுமே ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும் ரிஷபராசிக்கு. ஓகே சார். இந்த ராகு, கேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது டிரான்சிட் வந்து டிசம்பர்ல தான் அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஓவராலா நம்ம வந்து இப்ப ஃப்ரம் த பிகினிங் தான் நம்ம என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப எக்ஸிஸ்டிங்கா இப்ப ம். இருக்கக்கூடிய ஒரு ராகு, கேதுவுடைய நிலை, அவர்களுடைய நட்சத்திரத்தில எந்த நட்சத்திரத்தில இருந்து அவர்கள் பலன் தரப்போகிறார்கள். இப்படியான விஷயத்தை பார்த்து தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்ப ராகு அப்படின்ற மாரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும், ராகு, கேது இருவரையுமே கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்ப நாராயண அம்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு அப்படின்ற மாரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வராகருக்கு போயிட்டோம்னா, அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் நம்ம கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்சாவதாரத்தை ம். பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓவராலா வந்து நம்ம கணேச வழிபாடு அப்படின்னு நம்ம வந்து கேதுவுக்கு ரெகுலராவே சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில வந்து இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோவில்ல வந்து நமக்கு கைமேல் பலன் குடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த சித்ரகுப்தர். ஓ! பார்த்தோம்னா, அங்க பர்ட்டிகுலரா அந்த கோயில பொறுத்தவரைக்கும் கோயில் பின்னால ஒரு விளக்கு வச்சுட்டு, அந்த விளக்குல எல்லாரும் அந்த 7 இது பண்ணி வச்சுட்டு, அத வந்து வலம் வர சொல்றதெல்லாம் வழக்கம். அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தேவையே இல்ல. அவங்க டைரக்ட்டா போயிட்டு அந்த சித்ரகுப்தர்கிட்டயே நின்னுட்டு, சுத்தமான நெய்யை வாங்கி குடுத்து, அந்த நெய்ய அவர அந்த கர்ப்ப கிரகத்தில விட சொல்லிட்டு வழிபட்டுட்டு வரது அப்படின்றது, இன்ஸ்டன்ட்டா பலன் குடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும், ஒரு பக்தியுடனும் ம். போகணும். அது மாதிரியான விஷயமா போனோம்னா, கேது ரீதியான விஷயங்கள். தினசரி அரசமர விநாயகரை வழிபடுவது அப்படின்ற மாரி. அரச மரத்துக்கு பக்கத்தில கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருக்கிறது, விநாயகரை பார்த்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ராகுவை பொறுத்தவரைக்கும் சரி, துர்க்கை வழிபாடு, உக்கிரகாளி வழிபாடு எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பலன் தரக்கூடியதா இருக்கும்.